ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இரவு பலப்படுத்தும் தேவன் என்ற தலைப்பில் நாம் சற்று நேரம் தியானிக்க இருக்கிறோம். The God who strengthens us, பலப்படுத்தும் தேவன். ஏசாயா 41:10 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பயப்படுகிறவர்களே ஆண்டவர் பலப்படுத்துகிறார். பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு காரியம், அதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் பயந்த காரியம் ஒரு நாள் நடக்காது. காரணம், உங்களை பலப்படுத்துவார் ஆண்டவர். பயப்படாதபடி பத்திரமாய் வழி நடத்தினாராம் இஸ்ரவேல் ஜனங்களை. உங்களை பயப்பட விடுவாரா? நீ பயப்படுற காரியம் நடக்காது. ஏன் தேவையில்லாமல் பயந்துட்டு இருக்கீங்க? உங்களை பலப்படுத்துவார். பயப்படுகிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். இரண்டாவதாக ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:9 பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12 அந்த வசனங்கள் சிலவற்றை வாசித்து இந்த ஜெபத்தை, இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து நான் சற்று சில காரியங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 12 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு சரீர பலவீனம், என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருந்தது. பவுலுக்கு வேதனை உண்டு பண்ணினது, சங்கடத்தை உண்டு பண்ணினது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஆனால் ஆண்டவர் அதை நீக்கவில்லை. இந்த சூழ்நிலையிலே பவுலினுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. அவன் விரும்பிய வண்ணம் கேட்கப்படவில்லை. அதான் முக்கியம். கேட்கப்படவில்லைன்னு சொல்றதை விட அவன் விரும்பிய வண்ணம் கேட்கப்படவில்லை. ஆண்டவர் சில நேரம் நம்ம நினைக்கிறத கொடுக்க மாட்டார், ஆனால் வேறு வழியில் அதை விட தலை சிறந்ததை கொடுப்பார். நல்ல தேவ பிள்ளைகள் ஒரு வசனத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட் டு தெம் தட் லவ் காட் who are called according to his purpose. அப்படின்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சில நேரம் அவங்க ஜெபம் கேட்கப்படாது, சில நேரம் அவங்க விரும்புகிற காரியம் நடக்காது. ஆனால் ஆண்டவர் அதை விட சிறந்த காரியத்தை கொடுப்பார். பவுலுக்கு அவர் கேட்ட வண்ணமாக சரீரத்தில் இருந்து அந்த முள்ளே ஆண்டவர் நீக்கவில்லை. சில நேரம் நீங்கள் விரும்புகிற வண்ணம் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கலன்னு நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. நீங்கள் கேட்ட காரியம் நிறைவேறலன்னொன்னே இங்கே சோர்ந்து போயிடக்கூடாது. தேவ சித்தம் சில நேரம் வேறு வகையாக அமையும். இங்கே எப்படி அமைஞ்சுதான் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும். ஏன்பா பலவீனம் முள்ளு குட்டுது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? இந்த உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று பவுலிடம் ஆண்டவர் சொன்னார். பலவீனத்திலே பலம். முதலாவது பயப்படுகிறவர்களே ஆண்டவர் பலப்படுத்துகிறார். இரண்டாவது பலவீனத்திலே இருக்கிறவர்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். சில நேரத்தில் தாய்மார், ஐயோ என் பிள்ளை எப்பவும் பலவீனமாக இருக்குத, எப்பவும் அது வியாதிப்படுத, நோய் வாய்ப்படுத என்ற நான் ஒரு ஊரில் நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு எனக்கு தனி ஜெபத்துக்காக ஒரு குழந்தையை அழைத்து கொண்டு அந்த தாயார் வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அடிக்கடி வியாதிப்படுறா, ஏராளம் பணம் மருத்துவர்களுக்கு செலவாகுது. சில நேரம் நமக்கு அப்படி ஆகுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பலவீனத்திலே என் பலன் விளங்கும். மூன்றாவதாக ஒரு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இது ஏசாயா 40:29, 30, 31. ஏசாயா 40:29, 29, 30, 31. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள்,
வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அதாவது சோர்ந்து போய் நாம் இருந்தோம் என்றால் அவர் பலன் கொடுப்பார். முதலாவது பார்த்தோம் பயப்படுறவங்களும் பலன் கொடுக்குறாரு. ரெண்டாவது பார்த்தோம் பலவீனத்தில் உள்ளவங்களும் பலப்படுத்துகிறாரு. மூன்றாவது முதல்ல பயப்படுறவங்களும் பலப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது பலவீனமாக இருக்கவங்களும் பலப்படுத்துகிறார். மூன்றாவது சோர்ந்து போன நிலையில் உள்ளவர்களே அவர் பலப்படுத்துகிறார். ஒருவேளை என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு பிள்ளையே, சோர்ந்து போன நிலையிலே காணப்படுகிறாயோ அவர் உன்னை பலப்படுத்துகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ஸ்ட்ரென்த் இல்லாத சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார். அதனால் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் கிடைக்கும், புது பலன் கிடைக்கும். அவர்கள் கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த புது பலனை ஆண்டவர் இந்த ராத்திரியில் உங்களுக்கு கொடுக்க ஆவல் உள்ளவராக இருக்கிறார். இன்னொரு வேத வசனத்தை உங்கள் மத்தியில் நான் நிறுத்த விரும்புகிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். ஒரு காரியத்தை எடுத்து அதை செய்து முடிக்க முடியுமா, முடியாதா என்று தயங்கி கொண்டிருக்கிறீர்களா? எடுத்த காரியத்தில் வெற்றி பெற முடியுமா என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற, எடுத்த காரியத்தை செய்து முடிக்க உங்களுக்கு உதவி செய்வார். அது மட்டுமல்ல, ஜபத்திலே நாம் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் அவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஜபத்திலே நாம் சோர்ந்து போனோம் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 42-43 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 22:42-43. நான் அந்த பகுதியை வாசிக்கிறேன். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். சோர்ந்து போன நிலை, அவருக்கு முன்பதாக பாடுகள் காத்திருக்கிறது, அது அவருக்கு தெரியும். மனுஷகுமாரனாக இருந்து அந்த பாடுகளை சகிக்கவும், தேவகுமாரனாக இருந்து பாவம் அவர் மேல் சுமத்தப்படுவதை தாங்க முடியாத நிலையில் அவர் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் விட்டு நீங்கள் படி செய்யும் என்றாலும், ஐயா என் சித்தம் இல்லையா, உம்மை சித்தம் தான் ஐயா நடக்கணும் அப்படி ஜெபம் பண்ணும்போது ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்துகிறான். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். சில நேரங்களில் நம்மளால் ஜெபம் பண்ணவே முடியாது. நம்ம வேதனைப்பட்டால் கூட தாங்கிடலாம். நம்முடைய பிள்ளைகள் வேதனைப்படுவதை நம்மளால் ஒரு நாளும் தாங்க முடியாது. ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்க வார்த்தைகள் வராது, வேதனையோடு நம்ம ஜெபிக்கும். அப்போ இந்த நேரத்தில் ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்லையா, உம சித்தம் நடக்கட்டும் நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோன்னா வானத்திலிருந்து தூதர்கள் தோன்றி நம்மை பலப்படுத்துவார்கள். ஜெபத்திலே சோர்ந்து போகிற தேவ பிள்ளைகளை பலப்படுத்த தூதர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு செல்வதற்கு முன்னதாக கெத்செமனே தோட்டத்தில் அவர் போராடி ஜெபித்தார். அங்கே அவருக்கு ஒரு இருதய ஹார்ட் அட்டாக் நடந்தது என்று சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அவருக்கு ஒரு பெரிய சரீர பலவீனம் அவரை தாக்குகிறது. அவருடைய வேறு இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. அவ்வளோ வியாகுலத்தோடு அவர் ஜெபித்தார். அந்த சூழ்நிலையிலே ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்துகிறான். ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்துகிறான். கடைசியாக 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். நான் அந்த பகுதியை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். அந்த பகுதியில் இன்னொரு காரியத்தை சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே என்னெல்லாம் தியானித்தோம். பயப்படுகிறவர்களை பலப்படுத்துகிறார், பலவீனத்தில் உள்ளவர்களை பலப்படுத்துகிறார், சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துகிறார், நாம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க பலப்படுத்துகிறார், ஜெபத்திலே நம்மை பலப்படுத்துகிறார் என்றெல்லாம் பார்த்தோம். 2 தீமோத்தேயு 4:17 அந்த வேத பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தரோ, பவுல் சொல்கிறார், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னால் பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும்
புறஜாதியாரெல்லாம் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். பிரசங்கம் ஊழியத்திலே நம்மை பலப்படுத்துகிறார். ஊழியக்காரங்களுக்கு வாழ்க்கையை நம்ம நினைக்கிறோம், இவங்களுக்கு என்ன கவலை, சந்தோஷமாக பிரசங்கம் பண்ணிட்டு போகிறாங்க. இல்லை, ஊழியக்காரர்கள் வாழ்க்கை பாடுகள் நிறைந்தது. ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அந்த வசனம் தான் நமக்கு நல்லா தெரியும். ஊழியத்திற்கு பின்பே ஏராளம் பாடுகள் உண்டு. ஆனால் அந்த பாடுகளின் மத்தியிலும் தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். அப்படி ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மை பலப்படுத்துகிறார். பலப்படுத்துகிற ஆண்டவர். ராத்திரி வேளையிலே சோர்ந்து போன நிலையிலே காணப்படுகிறீர்களோ? சோர்ந்து போனாயோ? பலவீனப்பட்டாயோ? ஜபத்திலே சோர்ந்து போனாயோ? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் அன்பு பிள்ளையே, என் அன்பு வாலிப தம்பி தங்கையே, எதனால் சோர்ந்து போய் என் நிலையில் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாய்? எது உன்னை வேதனைப்படுத்தியது? எது உன்னை சோர்வுக்குள்ளாக்கியது? என்ன நடந்தாலும் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம், நாம் ஜெபிக்கலாம். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசமாக ஜெபிக்கும். பிறகு மற்ற காரியங்களுக்காக நான் ஜெபித்து நிகழ்ச்சியை முடிக்கிறேன். ஒரு எதிர்பார்ப்போடு வாருங்கள், விசுவாசத்தோடு ஜெபிங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அன்புள்ள பரம தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஹாலேல் யூட்ரஸ் ப்ராப்ளம் நீங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஹாலேல் ஜீரண உறுப்புகளில் உள்ள பிரச்சனைகள் நீங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பேன்க்ரியாஸ் ப்ராப்ளம் குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஈரல் பிரச்சனை, லிவரில் உள்ள ப்ராப்ளம்ஸ் குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஹார்ட் ப்ராப்ளம் குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கிட்னி ப்ராப்ளம் குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கேன்சர் நோய் குணமாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆஸ்துமா நோய் குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வீசிங் ப்ராப்ளம் குணமாகட்டும். நன்றி இயேசு சுவாமி. குழந்தை பாக்கியம் ஆசீர்வாதத்திற்கு காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்யும். திருமணம் என ஆசீர்வாதத்திற்கு காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்தரலாம். நன்றி இயேசு சுவாமி. தடைகளை நீக்கி போடுகிற தெய்வமே, உடைய பிள்ளைகளுக்கு முன் சென்று எல்லா திருமண தடைகளையும் நீக்கி போடும். ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கையை உடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தாரும். ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கையை உடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தாரும். ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கையை உடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தாரும். மருத்துவராக வேண்டிய, டாக்டராக வேண்டிய, எம்பிபிஎஸ் டாக்டராக வேண்டிய ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்தரலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 கொடான கொடி நன்றி. தொழில் செய்கிறவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொழிலிலே செழிப்பை கட்டளையிடும். உத்தியோகம் பார்க்கிறவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உத்தியோகத்திலே உயர்வை கட்டளையிடும். உடைய பிள்ளைகள் விரும்புகிற இடம் மாறுதல், விரும்புகிற டிரான்ஸ்ஃபர், அவர்கள் விரும்புகிற இடத்திற்கு கிடைக்கும்படி கிருபை செய்தரலாம். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்கள். நான் உங்களுக்காக ஆண்டோட ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு என்றென்றும் நன்றி உள்ளவராய் வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதிப்பாராக. May God bless you.